வளமுடன் அம்மா. வாழ்க வளம். நன்றியும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு திருவடி சரணம். குருவை நினைக்க குணமது செம்மையாம். குருவை நினைக்க கொடிய வினைகள் போம். குருவை நினைக்க கூடிடும் மெய்ஞானம். குருவை அன்றி ஒரு தெய்வம் உலகத்தில் இல்லையே. நார்வே, டென்மார்க் மனவளக்கலையில இணையதளத்துல தொண்டாற்றி கொண்டிருக்கும் அருமையான ஒரு வரவேற்புரை தவமளித்த அம்மையார் அவர்களுக்கும், இந்த இணையதளத்தில் சிறப்பான முறையில் தொண்டு செய்து கொண்டிருக்கும் எல்லாரும் பின்னாடி எவ்வளவு தொண்டு செஞ்சுட்டு இருக்காங்கன்றது அவங்க செய்யறவங்களுக்கு தான் தெரியும். அதுல உள்ள கஷ்டங்கள்லாம். இவ்வளவு அருமையா தொண்டு செய்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உங்களுக்கும் என்னுடைய காலை நேர வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இணையத்தில் இணைந்துள்ள அன்பர்களுக்கும் என்னுடைய இனிய காலை நேர வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க 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 வளமுடன். இன்னைக்கு ஒரு ரொம்ப ரொம்ப நமக்கெல்லாம் எப்பவுமே மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க, அப்பப்ப வாயில வார்த்தையே புலம்பிக்கிட்டு இருக்க ஒரு வார்த்தை விதி. அந்த ஒரு டாபிக்கை பத்தி நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். இந்த விதிய மதியால வெல்லணுமா, வெல்ல முடியும் என்பதற்காக தான் எவ்வளவோ பக்தி மார்க்கத்துல எல்லாம் இப்ப கூட சூரசம்ஹாரம் எல்லாம் முடிஞ்சு, திருக்கல்யாணம் முடிஞ்சு, எல்லாருமே அந்த விதி அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட விதிய மதியால வெல்லணும் என்பதற்காக தான் இப்படி ஒரு பக்தியில எல்லாம் நம்ம ஈடுபடுறது, விரதம் இருக்கிறது எல்லாமே. இப்போ அந்த விதியும் மதியும் உனக்குள்ளே அப்படின்றது நமக்கு இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்க டாபிக். பொதுவா சாமிஜி பாத்தீங்கன்னா அதுக்கு அருமையா கொடுத்திருப்பாரு. எது விதி எது மதி. கவிகள் 10 கவிகள் மேல அவ்வளவு அழகா கொடுத்திருக்கிறாரு. அதுல ஒரு கவி பாத்தீங்கன்னா, இயற்கை எதன் நிகழ்ச்சிகளை விதி என்கிறோம், எண்ணத்தின் செயல் வகைகளை மதி என்கிறோம். இயற்கை நிகழ்ச்சிகள் பஞ்சு நெருப்பு என்றால் இவை மதியால் ஆடைகள் ஆச்சு. இத ஒட்டிதான் நம்மள இன்னைக்கு வகுப்பு. இயற்கையினே அறிந்த அளவே அறிவின் மேன்மை. இதை அறிந்தால் விதிமதியின் குழப்பம் போகும். இயற்கை என்று என் நிகழ்ச்சி உண்டு சொல்வேன், எண்ணமென்றே இயற்கைக்கு சிறப்பு ஏது. பாருங்க, எது விதி எது மதின்னு அவ்வளவு அழகா சொல்றோம். ஏன்னா நம்ம விதி விதி அப்படின்னாக்கா பொதுவா இந்த புலம்பலுக்கு தான் விதியை ரொம்ப பயன்படுத்துறாங்க. வாழ்க்கையில துன்பம் வரும்போதுதான் எல்லாம் என் விதி, எல்லாம் என் விதி இப்படி அமைஞ்சிருக்கா அப்படின்னுட்டு விதி மேல புலம்பலுக்கு மட்டுமே அந்த ஒரு வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்துறோம். ஆனா நம்ம அனுபவிக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் விதி இருந்தாதான் அந்த நல்ல விஷயங்கள் கூட அதுக்கான விதி இருந்தாதான் நம்மளால அனுபவிக்க முடியும். அப்ப ஏன் விதியை நம்ம ஒரு புலம்பலுக்கு மட்டும் உபயோகப்படுத்துறோம்? பாவம் இல்ல அந்த வார்த்தை கூட. அது நம்ம புலம்பலுக்கு இல்ல, நம்ம அனுபவிக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் விதியின் வினை இயற்கை விதிப்படிதான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்ப நம்ம அதை வெறும் புலம்பலுக்கு மட்டும் யூஸ் பண்றோம்? இப்போ விதியும் மதியம் அப்படின்ற ஒரு நியதி நம்ம புரிஞ்சுனா அது வார்த்தையில எந்த அளவுக்கு விளக்கினாலும் விளங்கிக்கிறது ரொம்ப கடினம். சாமிஜிதான் கவியில அதை எவ்வளவு ஈஸியா நமக்கு பிரிச்சு கூட வார்த்தைகளால சொல்றது இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப. எல்லாமே விதிப்படிதான் நடக்கணும்னா எதுக்கு சாமி கும்பிடணும்? எல்லாமே விதிப்படிதான் நடக்கிறதுனாக்கா எதுக்கு நம்ம சத்சங்க தொடர்பு வச்சுக்கணும் அப்படின்னாக்கா, எது விதி எது மதி என்பதை பத்தி நமக்கு சாமிஜி அவ்வளவு அழகா விரிவா நமக்கு சொல்லியிருப்பாரு. விதி அப்படின்ற ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா, இயற்கையில பார்த்தோன்னா இயக்க அமைப்புகள் நிறைய பூமிக்கடியில தான் இருக்குது. இயற்கை விதி இது எல்லாமே அதோட நிறைய விஷயங்கள் பூமிக்கடியில இருக்கு. அதை உருமாற்றி அது விதினா, இப்போ ஒரு இரும்பு எடுத்துக்கிறோம், தங்கத்தை எடுத்துக்கிறோம், கல்லு மண்ணுங்கள் எல்லாம் எடுத்துக்கிறோம், எல்லாமே எடுத்துக்கிறோம். இது எல்லாம் இயற்கை விதி. அத மதியாலதான் என்ன பண்றாங்க, உருமாற்றி தரம் மாற்றி எவ்வளவு நம்ம வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்திக்கிறோம் இல்லையா? தங்கம் பத்தி எவ்வளவு உபயோகப்படுத்திக்கிறோம் நமக்கு சொல்லவே வேண்டியதில்லை. அதுல கிடைக்கிற இரும்புகள் நம்ம இருக்கக்கூடிய இல்லத்தை வரைக்கும் எவ்வளவு யூஸ் பண்ணிக்கிறோம்ன்றது நமக்கு தெரியணும். அதே மாதிரி அதுல இருக்க கல்லு மண்ணு எல்லாமே நம்ம உருமாற்றி தரம் மாற்றி மதியால எவ்வளவு நம்ம உபயோகப்படுத்திக்கிறோம். இது எல்லாமே மதி. இப்போ ஒரு இயற்கை, இப்ப வெள்ளம் மழை இது எல்லாமே பாத்தீங்கன்னா இயற்கை விதி. அது விதி. அத மதியால நாம எப்படி அதை ஃபேஸ் பண்றோம்? நமக்கு நம்மளுடைய பாதுகாப்புக்கு அதுல குடம் எடுத்துக்கிறோம். அதுல நமக்கு என்ன சேஃப்டி என்றதை பாத்துக்கிறது எல்லாமே அது ஒரு மதி. இப்போ மைசூர் டேம் இப்ப எல்லாமே விதிப்படிதான்.
விதிப்படிதான் அப்படின்னாக்கா, இறைவன் 6ஆம் அறிவுன்தான் ஒண்ணு நமக்கு ஏன் குடுத்துருக்கான் பாத்துக்கோ. உனக்கு குடுத்தபடி நீ நடந்துக்கணும்னாக்கா, அப்புறம் இறைன்ற ஒரு சக்தி எதுக்குன்னா, நானும் மதியாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ 6ஆம் அறிவுன்றது உனக்கு ஒண்ணு எக்ஸ்ட்ரா குடுத்துக்கிட்டு இருக்கும்போது, நீ எப்படி உன் விதிய நீ மாற்றக்கூடிய வல்லமை தான் அந்த 6ஆம் அறிவு. இப்ப பாருங்க, மைசூர்ல முன்ன ஒரு டேம் இருந்தது. அந்த டேம் வந்து எவ்வளவு மழைக்கு நீரை சேகரிச்சு வச்சுக்கணும் மழை டேமுக்கு. அது உங்களுக்கு தெரியும். நம்மளோட நீரோட பற்றாக்குறை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் டேம் எல்லாமே நமக்கு. இப்போ அப்படி ஒரு டேம் வந்து மைசூர்ல ஒரு டேம் வந்து கட்டி வைக்கிறாங்க மழை நீரை சேமிச்சுக்கிறதுக்கு. எவ்வளவு கட்டினாலும் அந்த டேம் உடைஞ்சுதான் போகுது. என்னடா விதி அப்படின்னு அவங்களாம் எத்தனை டேம் கட்டினாலும் அது உடைஞ்சு போகுது. இப்போ ஒரு சிறப்பான சிந்தனையாளர் விஸ்வேஸ்வரர் ஐயா என்பவர் என்ன பண்ணாருன்னா, இதுதாங்க மதி. அந்த நீரை அந்த இயற்கையை அவர் குறை சொல்லல. அந்த நீரோடைய வேகம், அந்த நீரோடைய அளவு, அந்த நீரோடைய அழுத்தம், இத எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணாரு. கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி ஒரு டேம வந்து அவர் வடிவமைச்சார். இன்னைய வரைக்கும் இன்னும் எத்தனை தலைமுறைக்கும் அந்த டேம் நல்லா இருக்கும். அப்படி ஒரு டேம வடிவமைச்சாரு. அவ்வளவு சூப்பரா இப்ப அந்த டேம் எல்லாருக்கும் நல்லா உபயோகமாக பயன்படுத்திட்டு இருக்கு. அப்ப இது மதிதானே. அப்போ இயற்கையாவே நம்ம விதி மதி என்ற ஒரு விஷயத்துக்கு மாறுபாடு இல்லாத களங்கமற்ற ஒரு உண்மை நிலையே தான் விதி. புலன்களால ரசிப்பதும் அவற்றை எண்ணுவதும் மதி. இப்ப நீங்க அந்த இயக்கமே அப்ப இயற்கை என்பது அது களங்கமற்ற ஒரு உண்மை நிலை. அது புலன்களால ரசிப்பதும் அதை எண்ணி பார்க்கிறது வந்து மதி. அப்போ எல்லாம் அந்த மதி செயல்படுறதுக்குள்ளயும் ஒரு விதி இருக்குது. விதியே மதியாக செயல்படுகிறதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அதையும் இப்ப நம்ம இப்ப பிரிச்சு பார்க்கதான் போறோம் நம்ம. இப்போ கர்ம வினைக்கு தக்க மாதிரி மிக துல்லியமாக செயல்படுத்துவதெல்லாம் விதிதான். ஒரு விதிய வந்து மதியால வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது ஒரு இரும்பு தகடை எடுத்து நம்ம கடலுக்குள்ள தண்ணியில போட்டோம்னா, ஒரு இரும்பு குண்டை தூக்கி கடலுக்குள்ள போட்டோம்னா அது மூழ்கும். இது விதி. அதை எடுத்து அதையே கப்பலாக மடித்து மிதக்க விடுக்கிறாங்க பாருங்க. இதுதான் மதி இல்லையா? இதுதான் மதி. அப்போ அந்த இத வந்து அந்த மதியால அந்த ஒரு கப்பல் செஞ்சு அதை மிதக்க விடுறதும் இருக்கதும் ஒரு விதிதான். விதிக்குள்ள அடக்கம் தான் அந்த மதியம். அதே இரும்பு துண்டை வச்சு இது ஒரு நல்ல விஷயத்துக்கு கப்பலுக்கு பயன்படுத்துறாங்க, ஓகே. ஆனா அதே இரும்பு துண்டை வச்சு இரும்புங்களை வச்சு எவ்வளவு தேவையில்லாத விஷயங்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாம் இல்லையா? மனிதனோட அறிவு தேவையில்லாத விஷயத்துக்கும் அந்த இரும்பை பயன்படுத்துது இல்லையா? சாமி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, விதியை கண்டுபிடித்து நன்மைக்கு பயன்படுத்தி கொள்ளும் பகுத்தறிவின் சிறப்பு மதி. இதுதான் என்னன்றது. விதியை கண்டுபிடித்து அது வந்து நல்லதுக்கு பயன்படுத்து, அந்த கெட்டதுக்கும் பயன்படும் அது. நீ எல்லாமே விதிக்குள்ளதான் மதியும் அடங்கு. விதிக்கேத்த மதி அப்படின்னு சொல்ல. அதாவது உங்க கருமையத்துல என்ன ரெக்கார்டு இருக்கோ அதுக்கேத்த எண்ணம் தான் உங்களுக்கு வரும். அதுதான் மதியா செயல்படும். ஆனா நீ அங்க யோசிக்கணும் அப்படிங்கிறாரு சாமிஜி. அதுக்குதான் அந்த கவியில என்ன சொல்றாங்க, இயற்கையின் விதிமதியின் குழப்பம் போய் இயற்கை என்று எண்ணிக்கட்சி ஒன்று சொல்ல எண்ணம் தான். எண்ணம் என்றால் இயற்கைக்கு சிறப்பு ஏது? எண்ணம் என்பது அசுத்தம் உள்ளது. அது வலிமையுடையது. அது அது வந்து ஒரு நல்ல வலிமையுடையது. அது அசுத்தத்திலையும் செல்லும், நல்லதுலயும் செல்லும். அப்படிப்பட்டத நாம என்ன பண்ணணும்னாக்கா, அதுல ஒரு நல்ல எண்ணத்தை என்ன பண்ணணும், நல்ல வழியிலேயே தோண்டுகிட்டே இருந்தோம்னாக்கா நம்மளுக்கு நல்ல எண்ணங்களே உருவாகும். அப்போ கருமயத்துல இருக்கிறதே நெகட்டிவ் எண்ணமா வந்தா கூட அங்க அயரா விழிப்பு நிலையில இருக்க சொல்றாரு சாமிஜி. ஆயரா விழிப்பு நிலையில இருந்து உன் எண்ணெய் அசுத்தத்து பக்கம் போகாம நல்லது பக்கமே போக விடறபடி உன்னை சோழ விட்டுக்கிட்டே இருந்தோம்னாக்கா, அந்த எண்ணத்தை உனக்குள்ள சோழ விட்டுக்கிட்டே இருந்தோம்னா, உன் விதிக்குள்ளேயே மதியாக வந்துகிட்டு இருக்கிறதா கூட நீ நல்ல வழியில உன் எண்ணத்தை பயன்படுத்தும் போது அந்த விதியை உன்னால் மதியால் வெல்ல முடியும். ஏன்னா அந்த விதி என்ற ஒண்ணு எப்படி செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம கருமயத்துல இருக்கிறது தானே மூளை வழியாக எண்ணமா செயல்படுது இல்லையா? செயலுக்கேற்ற விளைவை கொடுப்பதுதான் விதி. அது செயல் விளைவு தத்துவம் எல்லாமே. இப்ப சாமிஜி பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு அழகழகா விளக்கம் கொடுப்பாரு. அதுக்கு முன்னாடி ஒரு சில விளக்கங்களை நம்ம பாக்குறோம். பூமி விதிக்கும் மதிக்கும். பூமி வந்து ஒண்ணு தோன்றும் பொழுதே அதுக்குள்ள மின்சாரம் இருக்குது என்பது விதி இல்லையா? பூமி தோன்றிய போதே அதுக்குள்ள மின்சாரம் இருக்குது என்பது வந்து விதி.
ஆனா அதுக்குள்ள மின்சாரம் இருக்கு என்பதை கண்டுபிடிச்சது பெஞ்சமின் பிராங்க்லின் என்பவர். பெஞ்சமின் பிராங்க்லின் என்பவர் அதுக்குள்ள மின்சாரம் இருக்கு என்பதை கண்டுபிடிச்சார். இது அவருடைய மதி. அத டங்ஸ்டன் என்ற அந்த செம்பு கம்பிங்களுக்கு மூலம் அந்த மின்சாரத்தை கொண்டு போனா வெளிச்சத்தை கொண்டு கொண்டு கொடுக்க முடியும் என்பதை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். இது மதி. இப்போ ஒரே இயற்கையில கொடுக்கப்படுறது ஒரே மின்சாரம் தான். ஒரே மின்சாரம் தான். அத வெளியில கண்டுபிடிச்சது எல்லாம் மதிதான். ஆனா அந்த மின்சாரத்தை எல்லாரும் நல்ல வழிக்கு மட்டும் பயன்படுத்துறாங்க. ஒரு வெளிச்சத்தை நல் விஷயங்களுக்கு மட்டும் கண்டுபிடிச்சாங்க. அப்ப விதியின் மீது இது குற்றமா? அவர்கள் எண்ணத்தின்படி செஞ்ச செயலுக்குபடிதான் விதி மதின்றது செயல்படுதே தவிர விதி இயற்கை விதியின் மேல எந்த ஒரு குற்றமும் இல்லை. வெளிச்சம் எல்லாரும் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திருக்காங்களா? ஒரு வெளிச்சத்துல நம்ம நல்ல விஷயத்துக்கு படிக்கிறோம், நல்ல விஷயத்துக்கு நம்ம வேலைகளை செய்யறோம், 4 பேருக்கு தொண்டு செய்யறோம், லைட் எல்லாம் போட்டு திருக்குறள் எழுதுறாரு, திருக்குறள் எழுதுறோம், படிக்கிறோம், எவ்வளவு நல்ல விஷயம் செய்யறோம். ஆனா அதே வெளிச்சத்தை கொண்டு தேவையில்லாத வேலைகளையும் அந்த வெளிச்சத்தை கொண்டு தேவையில்லாத ஒரு சமூக விரோத செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வெளிச்சத்தின் மீது குற்றமா? அப்ப விதியின் மீது குற்றமா? அத எந்த எண்ணம் யாராருக்கு என்ன வருதோ அந்த எண்ணத்தின் அசுத்தப்படியே போகும் பொழுது அந்த அசுத்தப்படி சேர்ந்த விதியின் கருணை வினைமைக்கேற்ற செயலுக்கேற்ற விளைவை தான் ஒவ்வொரு மனிதனும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். விதியின் மீது எந்த குற்றமும் இல்லை. யாரும் இறைவனை குறை சொல்லாதீங்க. நல்லது செய்யும் போது தாம் தூண்டுறோம். அதே ஒரு தீயது நடந்துச்சுன்னா விதியை இறைவா விதியை இப்படி போட்டு வச்சிருக்கேன்றோம். இறைவன் மேல எந்த குற்றமும் இல்லை. இறைவன் மேல் எந்த குற்றமும் இல்லை. செயலுக்கேற்ற விளைவை கொடுப்பதுதான் விதி. அப்ப நீ எந்த செயலை செய்யறியோ அந்த செயலை நீ இதுதான் சாமி சொன்னாரு. விதிகளை கண்டுபிடித்து நமக்கு நன்மை செய்யக்கூடிய படி பகுத்து வாழணும். பகுத்தறிவில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். அவரவர் வாழ்க்கை சிற்பி அவரவர் எண்ணம் தான். நீங்க இன்னைக்கு ஒண்ணு அனுபவிக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க விதிப்படி உங்க கருமையத்துல இருக்கிற பதிவுகள் அது முன்னோர் செஞ்சதோ நீங்க செஞ்சதோ ஏதோ ஒண்ணு. அந்த முன்னோர்கள் யார போயிட்டாங்க முன்னோர்கள்? திருப்பி ஆன்மாங்களுக்கு அழிவே கிடையாது. திருப்பி அவங்களேதான் அந்த பரம்பரையில பிறக்குறாங்க. திருப்பி இன்னைக்கு நாம தவறிட்டோம்னா கூட நாம நம்ம பரம்பரையில யாரோ ஒரு ஆன்மாக்கு பிறக்கதான் போறோம். அது முடியணும்னா கருமையும் தூய்மையாகணும். அப்ப அந்த கருமையை தூய்மையாக்கணும்னாக்கா அவங்கவுங்க செயலுக்கேற்ற விளைவை கொடுக்கறதுதான் இயற்கை விதி. அப்ப நல்லதை பயன்படுத்திட்டோம்னா நம்ம நல்லதை செஞ்சோம்னா கருமையை தூய்மையாகும். அப்ப கருமைக்கு தேவையில்லாத ரெக்கார்ட் ஆயிருந்தா அதுவே எண்ணமாக அந்த வான்காந்தத்தோட தொடர்பு கொள்ளும். நம்ம கருமையத்துல இருக்க அந்த பதிவு எண்ணமாக மூளை வழியாக வான்காந்தத்துடன் தொடர்பு கொண்டு அது நல்ல செயலாக இருந்தாலும் சரி தீய செயலாக இருந்தாலும் சரி அதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொண்டு நல்லதையும் தீயதையும் அங்க செய்யுது. அப்போ இறைவன் மேல விதின்ட்டு நம்ம குற்றம் சொல்ல முடியுமா? அவங்கவுங்க விதிக்கேத்த மதி. அப்ப நான் நல்லதை செய்யணும்னாக்கா சாமி மாதிரி நம்ம விதியும் மதியும் நமக்குள்ளதான். வெளியில இருக்கிறவங்க 1000 புலம்பலாம். ஆனா விதியை மதியாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமை நம்மளோட மனவளக்கலை பயிற்சியில சாமிச்சு நம்ம கொடுத்திருக்கிறாரு. எல்லாத்தையுமே எண்ணம் மாறாய்தல். எண்ணத்தை எப்பவும் விழிப்பார் வைத்திருப்பவனே ஞானி. அவரவர் வாழ்க்கையின் சிற்பி அவரவர் எண்ணம். உனக்கு ஒரு எண்ணம் வெளியில வரும்போதே ரொம்ப விழிப்பா இருந்துரு. எண்ணம் அது எழும்போதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணம் விளைவும் காரணம் எழும் எண்ணம் யாவுமே நற்பயனாய் மாறும். அறிவுத்திருக்கோயிலுக்குள்ள வந்த நமக்கு இப்ப எண்ணம் ஆராய்தலே இருக்கிறோம். கருமையத்தை முன்ன மாதிரி கிடையாது. கலங்கங்கள்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆகுது. இப்போ ஒரு தீய எண்ணம் வரும்போது இன்னொரு வாட்டி இது மாதிரி நினைக்க கூடாது. இன்னொரு வாட்டி இப்படி செய்யக்கூடாது. ஏன்னா செயலுக்கேற்ற விளைவை நம்மள தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? செயல் விளைவு நம்ம எண்ணம் தான் நம்ம வாழ்க்கையாது. இதுதான் அடுத்த ஜெனரேஷனுக்கும் போகுது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நம்ம எண்ணத்தை ஆராய்ச்சியிலே வச்சுட்டு இருந்து அடுத்த வாட்டி இன்னைக்கு செஞ்ச ஒரு தவிர நாளைக்கு செய்யக்கூடாதுன்ற ஒரு ஆராய்ச்சி. இதுதான் விதியை மதியாட வெல்றது. எண்ணத்தை எப்பவும் ஆராய்ச்சியிலே வச்சுட்டு இருக்கோம் பாருங்க. அப்ப விதியும் மதியம் எனக்குள்ள இப்ப என் கருமையத்தை நான் பியூரிஃபை இப்ப பண்ணிட்டு வரேன். அதை நல்ல பதிவுகளை இப்ப நான் போட்டுட்டு இருப்பேன். அப்ப அதுக்கேற்ற மாதிரி தானே இனிமேல் எனக்கு வரும். அப்பளுடைய எண்ணம் சொல் என்னுடைய செயல் எப்படி இருக்கும்? செயலுக்கேற்ற வினையை கொடுப்பது மட்டும்தான் இயற்கை விதி. இறைவன் நமக்கு துன்பமும் கொடுப்பதில்லை இன்பத்தையும் கொடுக்கறது இல்ல. உன் கருமயத்துல உன் விதிக்கேற்ற செயலை நீ என்ன செயல் செய்யறியோ அதுக்கேற்ற பலனை கொடுப்பது மட்டும்தான் இயற்கையோட விதி.
அதனால நம்ம இயற்கையை என்னைக்குமே பழிக்கவே கூடாது. எந்த தெய்வத்தையும் பழிக்கவே கூடாது. கோள்களை பழிக்க கூடாது. பாவம் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது இங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கோள்கள் தான். மாட்டிக்கிட்டு முடிக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கோள்கள் தான் ரொம்ப மாட்டிக்கிட்டு முடிக்குது. அஷ்டம சனி வந்துருச்சு, இந்த சனி வந்துருச்சு, அந்த சனி வந்துருச்சு, 7.5 சனி வந்துருச்சு. அடேங்கப்பா எவ்வளவு புலம்பலு. அப்ப அத போய் திட்டிட்டு இருக்காங்க. உணர்வற்ற கோள்கள். 6 அறிவு கொண்ட நமக்கு தான் உண உணர் உணர்ச்சி இருக்கு நமக்கு. அதுக்கு என்ன இருக்கு? அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கு மட்டும்தான் இருக்கு. நமக்குதான் உணர்தல், தூய்தல், பிரித்துணர்தல் இருக்குது. நாம தான் பிரிச்சு பார்த்து எது இன்பம்ன்றது தெரியாது. அது பின்னாடியே அழிஞ்சிட்டு 1000 பதிவு செய்துட்டு இருக்கோம். அதுக்கு நல்லது மட்டும்தாங்க செய்ய தெரியும். அதுக்கு உணர்வு கிடையாது. அது பாட்டு இறை கொடுத்த அதே அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கு, ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் படி அது செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுல அந்த வலை வீசிக்கொண்டே இருக்குது. நாளும் கூட நமக்கு நன்மை செய்ய மட்டும்தான் தெரியுமே தவிர தீமை செய்ய தெரியாது. அவர்கள் இந்த கருமையத்துல இருக்க பதிவுகளை போக்குறதுக்கு அந்தந்த அவங்கவுங்க பதிவுல இருக்கிறதா அது எடுத்து கொடுக்குது. அஷ்டம சனி நடக்குதுன்னா எல்லாருக்கும் ஒரே கஷ்டமா இருக்கு, நம்மளே பாக்குறோம். 7.5 சனி நடக்குதுன்னா எல்லாருக்கும் ஒன்னேவா வருது, அதையும் பாக்குறோம். ஒருத்தர் நல்லாதான் இருக்கிறாங்க, அது வந்த பிறகு ஒவ்வொருத்தர் தான் கஷ்டப்படுறாங்க. அப்ப அவங்கவுங்க கருமையை அவங்கவுங்க செயல்ல இருக்கிற விளைவை மட்டும்தான் எல்லாரும் அனுபவிக்கிறாங்க. அப்ப நம்ம கருமையத்தை தூய்மை பண்ணுவதற்காகவும் அப்ப விதியும் மதியும் உனக்குள்ளே அப்படின்னா நம்ம மனவளக்கலையில நாம நம்மளுக்கு சாமி ஆசான் அருள் தந்தை கொடுத்திருக்க ஒவ்வொரு பயிற்சியும் கருமயத்தை தூய்மை பண்ணி மேல் பதிவாக நல்ல எண்ணங்களை போட்டு விதியும் மதியும் உனக்குள்ளதான் இருக்கு. நீ எண்ணத்தை மட்டும் பியூரிஃபை பண்ணு, எண்ணத்தை பாசிட்டிவா வச்சுக்கோ, உனக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதே நடக்கும் என்கிற பயிற்சி முறைகள் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்லா பாருங்க, நமக்கு ஒரு விதி நம்ம கருமயத்துல இருக்கிறதெல்லாம் ஒரு தீமையானதே கூட எழுச்சி பெற்று நடக்கணும்னா அந்த தீமை எப்படி வரும்? உடல்ல நோய், உள்ளத்துல களங்கம், மனதுல குழப்பம், வாழ்க்கை சிக்கல் தானே வரணும். அது கருமயத்துல இருந்து எழுச்சி பெறும்போது அது ஃபர்ஸ்ட் எதை பாதிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 7 சக்கராசுல வரும். ஃபர்ஸ்ட் சக்கராசுல அது துன்பத்தை ஒண்ணு கொடுத்து அந்த சக்கராச சார்ந்த உறுப்புகளை என்ன பண்ணும்? பாதிப்பை கொடுக்கும். அதுக்கேத்த மன சஞ்சலங்கள், அதுக்கேத்த உறவு முறைக்குள்ள பாதிப்பு. இவங்களே ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டாங்கன்னா மற்றவங்களுடைய வாழ்க்கை சுதந்திரத்தெல்லாம் நம்ம பதிக்கிற மாதிரி ஆயிரும். அப்போ எவ்வளவு துன்பங்கள் எல்லாரும் எதிர்பார்த்தலே ஏமாற்றம், அப்புறம் விதின்னு நினைச்சு புலம்புறது. அப்ப நம்ம சாமி கொடுக்கிற பயிற்சி முறைகள் எல்லாமே நவக்கோள்கள்ல இருந்து ஆற்றலை எல்லா நம்மளுடைய சக்கராசங்களுக்கு கொடுத்து அதை சார்ந்த உறுப்புங்களுக்கு கொடுத்து கருமயத்துல இருந்து இருக்கிற பயிற்சி பதிவு எழுச்சி பெற்றா கூட அந்தந்த உறுப்பை ரொம்ப பாதிக்காதபடிக்கு ஒரு பாதுகாப்பு அரண்மனை மாதிரி, ஒரு பாதுகாப்பு மலை மாதிரி இருக்கிறது மனவள கலை பயிற்சி. ஏன்னா நம்ம கருமயத்துல இருக்க பதிவுகள் அந்த சக்கராசை பாதிச்சு அது சார்ந்த உறுப்புகளை பாதிச்சு நம்ம உடம்புல இருக்க தசவாயுக்கள் 5. தசவாயுக்கள் என்பது 10. அதுல முக்கியமான தசவாயுக்கள் 5: பிராணன், அபானன், தியானன், உதானன், சமானன். இந்த 5 வாயுக்கள்ல பிரச்சனையை கொடுத்து உடலுக்குள்ள நிறைய உள்ள களங்கமும் உடல் களங்கத்தையும் எங்க கொடுக்கும். சாமி கொடுத்த பயிற்சி முறைகள் எல்லாமே சக்கராசை கிளீன் பண்றது, ரத்த ஓட்ட போட்ட காற்றோட்டத்தை கிளீன் பண்ணி உள்ள இருக்க தசவாய்க்குள்ள சமன் பண்றது இல்லையா? பிராணன் சென்றா உயிர் சக்தி ஓட்டம் சரியில்லைன்னா என்னன்றது மனவளக்கலை என்பவங்களுக்கு தெரியும். அபானன் கீழ் நோக்கி போகிற வாயு சரியில்லைனாக்கா அதை சார்ந்த உறுப்பு எவ்வளவு பாதிக்கும் அது பயிற்சி வரைக்கும் கொடுத்து ஆபரேஷன் வரைக்கும் குடிக்கும். நீங்க மட்டும் ஒரு வியானன் மட்டும் சரியில்லைன்னு இருக்க, நம்ம சாப்பிடுற சாப்பாடு செல்களுக்கு கொண்டு போய் அது ஜீரண சக்தி ஆக்கவே விடாது அது. அப்ப அதனாலதான் எல்லாரும் அவ்வளவு குண்டா இருப்பாங்களே தவிர உடம்புல ஒரு எனர்ஜி இல்லைன்னாக்கா விதி அவங்களுக்கு விதிக்கேத்த அப்படிலாம் சாப்பிட வைக்கும், அப்படிலாம் இது பண்ண வைக்கும், லாஸ்ட்ல ஒரு நோயை கொண்டு போனோம், எல்லாரும் எதிர்பார்க்க வைக்கும். இதுதான் விதிக்கேத்த மதி. அப்ப சாமிஜி கொடுத்த ஒவ்வொரு பயிற்சியுமே சக்கராசங்களையும் இந்த தசவாய்க்களையும் கிளியர் பண்ண வச்சு விதியாலும் கருமயத்துல இருக்கக்கூடிய பதிவுகளை நமக்கு அது பெரிய ஒரு வியாதியாக உண்டு பண்ணாம மதியால வெல்லக்கூடிய பயிற்சி முறைகள். அப்ப விதியும் மதியும் நமக்குள்ளதான் இருக்கு, இதை பின்பற்றுவதுலதான் இருக்கு. அதுக்குதான் நம்ம அந்த 6ஆம் அறிவு என்பதே நமக்கு அதுக்குதான். உதாரணம், கீழே இருக்கும் வாய்களை நம்ம உள்ள இருக்க கழிவுகளை மேல் நோக்கி விக்கலாவோ வாந்தியாகவோ கொட்டாவியாக இப்படி மேல் நோக்கி தள்ளுறது. இதையெல்லாம் பண்ணி எல்லா வாய்க்களையும் சமன்படுத்துற சமன் வாய்ப்புகளாக நம்மளுடைய பயிற்சி முறைகள் அனைத்து அமைந்து நோய்களின் தாக்கத்தை உருவாக்காமல் காக்குகிறது. ஒவ்வொரு மனிதனும் அவன் வாழ்வின் நோக்கத்தை அடையணும்னா, இறைவனை அடையணும்னாக்கா முதல்ல அவனோட உடல் நல்லா இருக்கணும், உடல் தெய்வீகமா இருக்கணும், உடல் என்ற தெய்வத்தை முதல்ல பார்த்துக்கணும். அதுக்குதான் இப்ப சஷ்டி விரதம் வரைக்கும் அவங்கவுங்க உள்ள இருக்கிற
சக்கராசனம் நல்லா ஆற்றலை நல்லா வச்சுக்கிட்டு உடலை நல்லா எனர்ஜியா வச்சுட்டு உங்க வாழ்வின் நோக்கம் இறைவனை அடைவதற்கான பணியை நாம ஜம்முன்னு போகணும். இந்த சிற்றறிவு அந்த பேரறிவோட இணையணும். அதுதான் நம்மளோட வாழ்வின் நோக்கமே அதுதான். அதுக்கு முதல்ல இந்த உடலை ஒத்துழைக்கிறதுக்காக தான் ஆசான் அருள் தந்தை இவ்வளவு பயிற்சி முறைகள், பக்தி மார்க்கத்துல இவ்வளவும். அப்ப இவ்வளவும் பண்ணும்போது நான் கருமையத்துல இருக்கிற என்ன தீய ரெக்கார்டும் என்னால என்ன விதிக்கேற்ற மதியாக அது புத்தியாக அது வரக்கூடிய செயலிலும் இறங்காமல் தீய பதிவுகளும் செயலாற்றாமல் உடலுக்கு தீய பதிவுகளை கொடுக்க முடியாமல் தடுக்கக்கூடிய வல்லமை மனவளக்கலை பயிற்சிக்கு உண்டு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வாரு, தாயபாசம் நம்ம விளையாடுவோம் இல்லைங்களா? நம்ம எல்லாருமே தாயக்கட்டை விளையாடி இருக்கோம். அதுல எல்லா காயும் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு கொண்டு வந்துருவோம். ஒரு காய் மாட்டிக்கும். இந்த ஒரு காய் மாட்டிக்கும் போது அதை காப்பாத்தி கொண்டு வரதுக்கு நம்ம கஷ்டம். இதுதாங்க நம்ம விதி. அதை காப்பாத்தி கொண்டு வரதுக்கு நம்ம படுவோம் பாருங்க கஷ்டம். நக்கு நக்கு நக்குன்னு அதை திருப்பி திருப்பி வெட்டி வெட்டி திருப்பி திருப்பி ஜெயிச்சிடக்கூடாதுன்னு என்பதற்காகவே வெட்டி வெட்டி திருப்பி திருப்பி உள்ள வைப்பாங்க. அப்ப என்ன பண்றது? இதுதான் விதி. நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவங்கவுங்க மதியால அதை வெட்டணும் பார்ப்பாங்க. ஆனா அந்த காயை மட்டும் நம்ம மலையில கொண்டு வந்து சேர்த்துட்டுன்னு வச்சுங்க, யார் நம்மளை சுத்தி எத்தனை பேர் பக்கத்துல இருந்தாலும் என்ன பண்ண மாட்டோம், கவலையே பட மாட்டோம். மலைக்குள்ள நம்ம காய் இருந்துச்சுன்னா எப்பவுமே நம்ம சேஃப்டி. அந்த மலை தாங்க மனவளக்கலை பயிற்சி. மனவளக்கலை பயிற்சி தான் அந்த மலை பாதுகாப்பாக நம்ம விதிக்கு ஏற்ற விதி பயன்களை மதியால வெல்லக்கூடிய ஒரு பாதுகாப்பான பயணத்தை மேற்கொண்டு வீடு பேர் அடைவதற்கான பயிற்சி மனவளக்கலை பயிற்சி இல்லைங்களா? இது அப்ப விதி மதி நமக்குள்ள இருக்கா இல்லைங்களா? ஒவ்வொரு நாள் ஒரு நாள் சோம்பேறி படலாம். ஆனா அதுவே சோம்பேறித்தனம் என்ன தெரியுங்களா பண்ணணும்? நம்ம வாழ்க்கையில முன்னேற்ற முடியாம வர்றதுக்கு பேக்ல எடுத்துட்டு போகும். அதனால மனவளக்கலையில இல்லாதவங்க அவங்க விதிப்படி போகலாம். இதுல இருக்கிறவங்க நம்ம எண்ணத்தை ஆராய்ச்சியில வச்சிருந்து என்ன பண்ணணும், ரொம்ப எண்ணத்தை வரும்போது ரொம்ப விழிப்புணர்ச்சியா இருந்து அதை பாசிட்டிவ் பக்கம் உழல விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம எப்பவுமே சேஃப்டியான இந்த மனவளக்கலையை பயன்படுத்தணும்னா நம்ம வாழ்க்கை எப்பவுமே மலைக்குள்ள சிக்கின காய் மாதிரி இறைவனே சரணாகதியாக நாம சரண்டர் அரைஞ்சிட்டோம். அவன் என்னைக்கும் நம்ம பாதுகாப்பா இருக்கக்கூடிய பயிற்சி முறைகளாக இறைவன் நமக்கு என்னைக்கும் பாதுகாப்பா இருக்கக்கூடிய பயிற்சி முறைகள் தான் மனவளக்கலை பயிற்சி. நம்ம அப்போ விதியும் மதியும் நமக்குள்ளதானே, நாம அதை பயன்படுத்திக்கலாமா இல்லையா? இந்த மலையை பயன்படுத்திக்கலாமா இல்லையா? இந்த மனவளக்கலையை நம்ம பயன்படுத்திக்கலாமா? கட்டாயம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நான் கூட இப்ப என்னுடைய டாக்டர் கூட சஷ்டி விரதம். நான் ஒண்ணுதான் சொன்னேன், உனக்குள்ள இருக்க சோம்பேறி என்ற அரக்கனை அழிக்கணும்னு மட்டும் வேண்டிக்கோ. அதை அழிச்சிட்டேன்னா உன்னோட முன்னேற்ற பாதை வேற எங்கேயோ போகும். நான் எதை சோம்பேறின்னு நம்ம எல்லாருக்குமே சொல்லணும். ஒரு நாள் பயிற்சி பண்ணிட்டா 9 நாள் செய்யாமலாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்மள பேக்ல இருக்கிறது தான். அந்த எண்ணத்துல இருந்து நம்ம வெளியில வரணும். நாம முதல்ல பயிற்சி முறையோட தொடர்பு இருக்கும் போது இறைவனோட கஸ்டடிக்குள்ள நம்ம உள்ள இருக்கிறோம். நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் எப்பவுமே இருக்காது. புத்தர்கிட்ட ஒருத்தர் கேட்கிறார், ஒரு சிக்கல் உள்ள ஒரு நூல் பந்தை கொண்டு 3 பேர்கிட்ட புத்தர் கொடுக்கிறார். இதுல உள்ள சிக்கலை எடுங்கன்னு. ஒவ்வொருத்தரா பாக்குறாங்க, இதுல உள்ள இருக்க சிக்கலை எடுக்க முடியல அப்படின்னு ஒவ்வொருத்தரா ஒரு விஷயத்துல புலம்புறாங்க. அப்போ புத்தர் ஒரு சீடர் இதை எடுக்க முடியல அப்படிங்கிறாரு. இன்னொரு சீடரும் அதே மாதிரி புலம்பும். 3வது சீடர் மட்டும் ஒரே ஒரு ஆன்சர் சொன்னாரு, அதை எப்படி போட்டோன்னு தெரிஞ்சா ஈஸியா எடுத்துடலாம். அப்ப வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய சிக்கல்கள்லாம் எப்படி வந்துச்சுன்னு என்பதைதான் மனவளக்கலையில நமக்கு சாமிஜி பயிற்சி முறையில அழகா கொடுத்தாரு. அகத்தாய்வுல என்னத்தை ஆராய்ச்சி பண்ணும் போதே எப்படிலாம் நம்ம வாழ்க்கைக்குள்ள எப்படி சிக்கல் வந்தது என்பதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்னா அந்த சிக்கல்கள் திருப்பி நம்மளை சேர்க்காம இருக்கிறதுக்கு நம்ம கருமையத்தை தூய்மை பண்ணி மேல் பதிவாக நல்ல பதிவாக போடக்கூடிய பயிற்சி முறை தான் நமக்கு மனவளக்கல்ல. அந்த சிக்கல்களை எப்படி போட்டேன்னு தெரிஞ்சா அவுத்துறலான்றாரு அந்த சீட்டு. அப்ப நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சிக்கல்களை எப்படி வந்துச்சு என்பதை நம்ம ஆராய்க்கக்கூடிய துல்லியமான ஒரு அறிவு மேம்பாட்டான பயிற்சி அறிவு திருக்கோயிலுக்குள்ள நம்ம இருக்கிறோம். அந்த பயிற்சி முறை கொடுக்கக்கூடிய அறிவு திருக்கோயிலுக்குள்ள நம்ம இருக்கிறோம். அப்ப இனிமேல் சிக்கலை சேர்த்துக்கோமா, சிக்கலை அவுக்கிறது கூட நமக்கு எவ்வளோன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால விதி அப்படின்ட்டு எப்பவுமே நம்ம புலம்பவே கூடாதுங்க. தர்மர் கிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, தர்மம் அதாவது நம்ம விதிக்கு தகுந்த மதினா அதுக்கேற்ற வார்த்தைகள் தான் நம்ம வாயில வரும். ஆனா மனவளக்கல்ல சேர்ந்த பிறகு நம்ம எல்லாமே ரொம்ப எண்ணத்துல உஷாரா இருக்கிறோம்.
வார்த்தைகள்ல தவம் பண்றோன்றதுனால வார்த்தைகள்ல சில உஷாரா இருக்கிறோம். ஏன்னா இறைவனுக்கு இயற்கை விதி என்னன்னாக்கா சதாஸ்து. அதுக்கு சதாஸ்து தான் பண்ண தெரியும். நீ நல்லது செஞ்சாலும் அது சதாஸ்து சொல்லும், கெட்டது செஞ்சாலும் அது சதாஸ்துன்னும். அதுக்கு வேற எதுவுமே தெரியாது. சதாஸ்து சொல்ல மட்டும்தான் தெரியும். தருமர் ஒரு முறை என்ன பண்ணாரு, அங்க வந்து பெரிய மாளிகை கட்டி இருக்கிறாரு துரோதனன். உங்க அக்ரபிரசத்துக்கு கூப்பிடுறாங்க. அப்பயே வியாசர் வந்து சொல்றாரு, போவாதடா, போனன்னா நீ மாட்டிக்குவேன்னு. அதான் விதிக்கு தகுந்த மதி. நான் போய் தான் ஆவேன். எங்க வீட்டு விசேஷத்துக்குலாம் அவங்க ஃபேமிலியா வர்றாங்க. நான் போய் தான் ஆவேன் அப்படின்னா. சரி போனா நீ தனியா போய் குடும்பத்தோட போவாதன்றாரு. அதையும் கேட்கல அவரு. விதிக்கு தகுந்த மதி. அதையும் அவரு கேட்கல. என்ன பண்றாரு லாஸ்ட்ல? திரௌபதிய கூட்டிட்டு போனோம். அண்ணன் தம்பிங்களோட போகணும்னு போனோம். திரௌபதிக்கு அந்த கிரகப்பிரவேசத்துக்கு போகும் பொழுதே தலை கூட்டிக்கிறாங்க அவங்க. மாதவிலக்கு டைம். அப்போ அவங்க வரலன்றவங்களையும் அங்க எங்க திருதராஷ்டிரன் எங்க பெரியப்பா இருக்கிறாரு, காந்தாரின்ற பெரியம்மா இருக்கிறாங்க, நீ அவங்க கூட எல்லாம் இரு, நீ ஓமத்துல கூட கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு அப்படி இப்படின்னு சொல்லி கிரகப்பிரவேசத்துக்கு அவங்க போய் கலந்துக்க போகும்போது அந்த அம்மா நான் வரலங்கன்னு எவ்வளவோ சொல்றாங்க பாஞ்சாலி. எவ்வளவோ சொல்றாங்க நான் வரலன்ட்டு. நம்ம என்ன காட்டுக்கா போறோம் அப்படின்னு சொன்னாரு. இதுதான் சதாஸ்து. நம்ம காட்டுக்கா போறோம்னு சொன்னாரு. சதாஸ்து சொல்லிருச்சாங்க. அவர் அப்ப போனவர் திரும்பி அந்த அரண்மனைக்கு வரவே இல்லை. அங்க போய் சூதாடினாரு, எல்லாத்தையும் தோத்தாரு. அப்படியே காட்டுக்கு போனாரே தவிர அவரு திரும்பவும் அரண்மனைக்கு வரவில்லை. அப்ப விதிக்கு நாம என்ன பண்ணிடுறோம், இப்ப எண்ணத்தை ஆராய்ச்சியிலேயே வச்சிருக்கிறோம். அவரவர் என்ன எப்படி எண்ணத்தை நல்லது, உனக்கும் நல்லதா, ஊருக்கும் நல்லதா, நினைப்பதும் நடப்பதும் நித்திய கடன். ஐயோ அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சாதான் நானும் நல்லா இருப்பேன்றத இதுல நம்ம நல்லா வந்துட்டோம். செயலுக்கேற்ற விளைவு என்பதை தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம கருமையத்துல. தெரிஞ்சு விழிப்பு நிலையோட இருக்கிறோமா இல்லையா? அதுக்கேத்த எண்ணத்தை நல்ல எண்ணங்களா ஓட விடுறோமா இல்லையா? வாயில இருந்து நல்ல வார்த்தைகளா தான் பாசிட்டிவா தான் வரணும் என்பதை ரொம்ப விழிப்புணர்வு. அப்படியே ஒரு நெகட்டிவ் வந்தா கூட உடனே அதுக்கு மேல ஒரு பாசிட்டிவ போடுறோமா இல்லைங்களா? யார் சொல்லி கொடுத்தா? மனவளக்கலை பயிற்சி முறைகள் நமக்கு சொல்லி கொடுத்தது என்று சொல்லி அழகான ஒரு தலைப்பு எனக்கு கொடுத்து என் அருமையாக என்னோட அறிவுக்கு வந்து இப்படி எல்லாம் தேட வைக்கிறது நார்வே டென்மார்க். ஏன்னாக்கா இப்படி எல்லாம் கொடுக்கும் போதுதான் நாங்க இவ்வளவும் யோசிச்சு தேடுறோம். நிறைய விஷயத்த எங்க மூளைக்கு வேலை கொடுக்கறது டென்மார்க் ஆன்லைன் இணையதளத்தில் தொண்டு செய்து கொண்டிருக்கிற அன்பர்கள். அவங்க எல்லாருக்குமே ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை எனக்கு நல்கியதுக்கு ரொம்ப நன்றி சொல்லி, இணையதளத்தில் இணைந்துள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லி, நேரம் கருதி விதிமதியை ஒரு சீக்கிரம் முடிக்க முடியாது. நேரம் கருதி என்னுடைய சிந்தனை இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். மனவளக்கலை என்ற மலைக்குள் நாம் எப்பவும் அந்த மலை என்பது இறைவன் அவர். அந்த இறைவன் நமக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய பயிற்சி தான் மனவளக்கலை பயிற்சி. அதுக்குள் இருந்து விதிக்கேற்ற மதியாக எந்த மதி வந்தாலும் விழிப்பு நிலையுடன் இருந்து இப்பயிற்சி முறைகளை நாம் கடைபிடித்து கருமையத்தை தூய்மை பண்ணி எண்ணம் சூழ் செயலை தூய்மையாக்கி நம்ம விதியை எப்பவும் விதி என்றத நல்ல பாசிட்டிவான விதியாவே நமக்கு அமைந்து அதுக்கேற்ற மதியாகவே நாம இனி வாழ்வோம் என்று சொல்லி என்னுடைய சிந்தனை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க 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 வளமுடன்.